வரப்போகுது, எல்லா கட்சியும் வந்து இணக்கமான மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. பெரியார் மீது அதே பற்றோட தான் நீங்க என்ன இருக்கீங்களா, இந்த தேர்தலுக்காக நிலைப்பாடுமா? பெரியார் மீது எனக்கு என்ன ஒரு பற்றும் இல்லை. எனக்கு என்ன பற்று? என் மொழியை சனியன்னு சொன்ன அதை ஒழிக்கணும்னு சொன்னவரோட என்ன பற்று? திராவிடங்க சாதிச்சது ஒன்னே ஒண்ணுதான். அவங்க சாதி ஒழிப்புல சாதிச்சிருக்காங்களா, சமூக நீதியில சாதிச்சிருக்காங்களா, பெண்ணிய உரிமை விடுதலையில சாதிச்சிருக்காங்களா, எதுல சாதிச்சிருக்காங்க? என் மொழியை அழிக்கணுங்கிறத சாதிச்சு முடிச்சிருக்காங்க. அவரே சொல்றாரு, ராமசாமி ஐயாவே சொல்றாரு, தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுன்னு சொல்றாரு. பேசுறீங்க, எல்லாரும் பேசுறோம். தமிழை வந்து ஆங்கிலத்தில் எழுது, அதான் ஸ்கிரிப்ட் ஆங்கிலத்தில் எழுது. இப்போ இல்லாட்டி எப்போ, எப்படின்னா IPPO. வா மச்சான்னா VAA, வா மச்சான் MACHAN மச்சான் அப்படி எழுதுன்றார். அதான் எழுதிருக்கீங்க கடையில். அதை முதல்வரே சொல்றாரு பாருங்க. ரெயின்போ அப்படின்னா அதை தமிழ்ல வானவில்னு எழுத வேண்டியதில்லை, ரெயின்போனே எழுதுங்க தமிழ் எழுத்துல. இதுக்கு பேர் தான் தங்கிலீஷ். உலகின் மூத்த மொழியை, ஆகச் சிறந்த இலக்கியங்களை தன் வழியை தன் பக்கத்தில் தன்னுகிட்ட வச்சிருக்கிற ஒரு சிறந்த உலக மொழியை, எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழியை அழிச்சு சிதைச்சு நாசமாக்கி அதுல வந்து அதுலதான் அது சாதிச்சிருக்கு. அப்புறம் அவர் மேல எனக்கு என்ன பற்று? எது திருக்குறள் மலம்னு ஒன்று, திருக்குறள்ல மலம்ன்றாரு. வள்ளுவனை பார்ப்பன அடிமைன்றாரு. நான் சொல்றதை கேட்கணும். வள்ளுவரை பார்ப்பன அடிமைங்கிறாரு, திருக்குறளை மலம்னு சொல்றாரு. மாநாடு நடத்தினாரு. மலம்னு சொன்னது ஒரு பெரியார், கேட்கறதுக்கு பதில். மலம்னு சொன்னது ஒரு பெரியார், மாநாடு நடத்தினார் ஒரு பெரியாருங்கிறீங்க. இதுல எந்த பெரியார்? உங்க தந்தை பெரியார். மாநாடு நடத்தினது திருக்குறள் முன்சார். மாநாடு அவர் நடத்தினாரா? மாநாடு நடத்தினதுல பங்கேற்றார். திருக்குறள் என்ன நடந்தது? திருக்குறள்ல என்ன? திருக்குறள் மாநாட்டுல என்ன நடத்தி என்ன நடந்தது? அப்ப மலம்னு சொன்னதை நம்புறீங்களா, மாநாடு நடத்தினதை நம்புறீங்களா? மாநாடு நடத்துறது நம்புறீங்களா? இல்லையேப்பா. உன் பயிர் உன் அலைபேசி என்ன வாங்கடா? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? நீ ஆதாரம் ஆதாரம் எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்ட. அப்படி திராவிடர் கழகத்துல பெரியாருடைய சிந்தனையை அரசுடைய மேக்கல, பெரியார் எழுத்துக்களை எல்லா புது புது கவிஞர்களுடைய சின்ன சின்ன எழுத்தாளர்களுடைய எழுத்தெல்லாம் அரசுடைய மேய் போகும்போது அவருடைய எழுத்துக்கள் ஏன் பொதுவான பொது சொத்தாகல? ஏன் பொது சொத்தாகல? எல்லாம் படிச்சான்னா காரி துப்பிடுவான். எவனுக்கு அவ்வளவு வேலை இல்லாம எதிரான் எல்லாரும் படிக்காம யாருங்க பேசுறா? படிக்காம ஆதாரத்தோட தான் எடுத்து பேசுற. இந்த இடத்துல பேசியிருக்காரு, இந்த இடத்துல பேசியிருக்காரு, இங்க சொல்லியிருக்காருன்னு நீ மறுப்பு தானே சொன்ன. அவதூறுகளை பேசிட்டே இருக்கிற, அவதூறு சொல்லிட்டு இருக்க. கோர்ட்ல வழக்கு போட்டேன், கொண்டு கோர்ட்ல நிறுத்தினால் நான் சொல்லுவேன்ல எங்க இதுக்கான ஆதாரம்னு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.